இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராபபிலிட்டியிலே 2 dice are thrown simultaneously. Find the probability of getting a sum of greater than 9. சம் ரெண்டு டைலையும் ஒரு நம்பரை ஆட் பண்ணால் 9 விட பெருசாக இருக்கணும். ஆர் அப்படி இல்லைன்னா சேம் நம்பர் ஆன் போத் தி டைஸ். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, சம் வந்து கிரேட்டர் தான் இருக்கணும். இப்போ இதை கூட்டுங்க, 1 + 1 2 வருது. அப்போ லெஸ் தென் 9. இது 1 + 2 3. இது என்ன வருது 4 5 6 7. அப்போ இது எதுவுமே என்ன இல்லை, 9 விட கிரேட்டர் தானே இல்லை. இதில் பாருங்கள் 3, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 5 6 7 8. இதுலேயும் இல்லை. இதில் பாருங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 5 6 7 8 9. 9 தான் இருக்குது. நமக்கு என்ன கண்டிஷன்னா கிரேட்டர் தென் 9. 9 விட என்ன இருக்கணும், பெருசாக இருக்கணும். அப்போ இதை பாருங்கள் 5 6 7. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 10. அப்போ 9 விட கிரேட்டர் தானே இருக்கிறதுனால இதை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே பாருங்கள் 6. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 8 9 10. அப்போ என்ன பண்ணலாம், இதையும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 11 வருது, அதனால் இதையும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள் 7 8 9 10. இது 11 வருதா, இதனால் வந்து 10 வருது. அப்போ இதுவும் உண்டு, இது 11 வருது, இதுவும் உண்டு, இது 12 வருது, இதுவும் உண்டு. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ கிரேட்டர் தென் 9ல் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது இல்லையா. அப்போ 6 பை டோட்டலாக எத்தனை இருக்குது, இதில் 36 இருக்குது. டோட்டலாக இதில் எத்தனை இருக்குது 36. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 22 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. அதான் 36 போட்டாச்சு. செகண்ட் கண்டிஷன் என்னென்ன, சேம் நம்பர் ஆன் போத் டைஸ். ரெண்டுலேயும் ஒரே நம்பர் இருக்கணும். இதில் ரெண்டுலேயும் ஒன்றா இருக்கா. செகண்ட் நம்பர் பாரு, சேம் நம்பர் ஆன் போத் டைஸ். அப்போ ரெண்டுலேயும் ஒரே நம்பர் இருக்கா, 1 2 இருக்கா, 3 4. எகெயின் திருப்பி இதில் ரிப்பீட் ஆகுது 5 6. இதுவும் ரிப்பீட் ஆகுது. இது ரெண்டு என்னது ரிப்பீட் ஆகுது. அப்போ 1 2 3 4 5 6 வருது. அப்போ இதுவும் என்னது 6/36. இப்போது ரெண்டு கண்டிஷன்லேயும் ரிப்பீட் ஆகுது எதுனா இதுவும் ரெண்டு கண்டிஷன்லேயும் ரிப்பீட் ஆகுது. அப்போ 1 2. அப்போ -2/36. இதுதான் P of A யூனியன் Bன்னு வரும். இப்போ நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி, இதை வந்து ப்ராபபிலிட்டியை டேரெக்டாக நம்ம எப்படி போட போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்க, எனக்கு என்ன பிக்டோரியலில் நீங்கள் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணிங்களா. இப்போ என்ன பண்ண, அந்த எத்தனை ரவுண்ட் இருக்கோ அதை மட்டும் என்ன பார்ப்போம். 1 இந்த ஃபஸ்ட் ரோவில் ரவுண்ட் இருக்கா, இல்லை. செகண்டில் பாரு, இது மட்டும் தான் 2. தேர்டில் 3 இல்லையா. ஃபோர்த்தில் எதுவும் இல்லை. 5 இது வேறு 1 2 3 வந்துச்சா. இதில் 4 5 6. அதில் 7 8 இருக்கா இல்லையா. இதில் 8 9 10. டோட்டலாக 10 இருக்குது பாருங்கள். 1 2 3 4. ஒரு தடவை தான் எண்ணணும். 5 6 7 8 9 10. இதுவரை என்ன இருக்குது டோட்டலாக. இப்போ டிக் அடிச்சது மட்டும் பாரு, டிக் அடிச்சது மட்டும் அப்படியே பாருங்கள் 10 இருக்கா. அப்போ 10/36. இதுதான் என்னது ஆன்சர். வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக நீ இதை ஆட் பண்ணாலும் என்ன ஆகுது, அதே ஆன்சர் தான் வரப்போகுது. டேரெக்டாக இது என்ன பண்ணுறது, இந்த ஆன்சரை இப்படி எழுதாமல் டேரெக்டாக இதை கவுண்ட் பண்ணி எழுதிடலாம். எத்தனை ரவுண்ட் இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ணி எழுதலாம். தெரியுதா இல்லையா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா.